ஏன் சித்தப்பா, எங்க அப்பாவுக்கும் ராதாவுக்கும் காதல் வந்துச்சா இல்லையா? சும்மா லேசா உரசலா வந்திருக்குதே தவிர கட்டி முடிச்சு காதல் பாட்டு பாடுற அளவுக்கு இன்னும் வரல. அது எப்போ வரும்? உங்க அப்பனுக்கு எப்போ வரும்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி புள்ள மாதிரி ஒரு ஆள் இருந்தா புட்டு புட்டு வச்சிருவார். அவர் தான் எனக்கு செவ்வகத்தை காதலிக்கிறதுக்கு கத்து கொடுத்தாரு. செம்பகத்தை நீ காதலிச்சியா? அது எங்க அம்மாவாச்சே. அம்மால நீ தப்பா பேசாதரா. சம்பவம்னா அந்த ஒரு சம்பவம் தானே, 1000 சம்பவம் இருக்கு. நீ குறுக்க குறுக்க பேசாத. அப்படி எனக்கு ஐடியா எல்லாம் வராது. சித்தப்பா கோச்சுக்கிற. உனக்கு ஐடியா சொல்றதுக்குள்ள எனக்கு தும்மலே வந்துரு. வெளியே தலையை கொண்டாடா. முந்தி சாமி பிள்ளை எனக்கு ஒரு லவ் பாட்டு கத்து கொடுத்தாரு. அத பாடுறேன். ஆஹா வந்துருச்சு. அது என்ன பாட்டு? அது அது வேணாம், பழையாத. புதுசாவே ஒண்ணு போட்டுருவான். ராதா காதல் வா ராதா. இப்ப அதையே நான் சங்கீதமா பாடுறேன், கேளு. காத்து எந்த திசையில் அடிக்குதுன்னு பாக்குறேன். எதிர்காத்துல பாடினா சாரி எடுபடாது. கையறா, பட்டாசா வெடிக்கிறாங்க, பாட்டு தானே பாட போறாங்க. ராதே என்றாதே, ராதே என்றாதே. ஏண்டா உங்க அப்பனோட ரேடியோ கடைக்கு போனியே, மைக்கு கீக்க முழுங்கிட்டியா? இல்லையே. இப்ப நீ ஏன் குரல் இப்படி கொப்புளிக்குது? எனக்கு பாடுறதுன்னா உற்சாகம் வந்துடும். அப்ப என் குரலே இப்படி மாறிடும். கண்ணா, உனக்கு பல்லு மட்டும் தான் என்ன மாதிரி எடுப்புன்னு நினைச்சேன். பாட்டு அப்படித்தானா? பாடு. ராதே என்றாதே, ராதே என்றாதே, வாராதே வாராதே. ஒரு தடவை சீக்கிரமா ஞாபகம் பண்ணிக்கலாமா? வெற்றியுடன் திரும்பி வா. டேய், வெற்றிக்கு அப்புறம் தாண்டா திரும்பணும். என்னடா பாட்டு இது? காதல் பாட்டு. நீ பாடுற பாட்டா இது? ஒரு தடவை பாடினதுக்கு அடிக்கிறியே, 9 தடவை பாடுறவங்கள என்ன பண்ணுவ? 9 தடவையா? யாரா பாடுறாங்க? எங்க அப்பா. அப்பாவா? எங்கடா பாடுறாரு? பாத்ரூம்ல பாடுறாரு, பெட்ரூம்ல பாடுறாரு, தூங்கும் போது கூட பாடுறாரு. கண்ணில கனவு காட்சி தெரியுது. அம்மா மாட்டிட்டா. அம்மா வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். ஆண்டி, இவங்க தான் உங்க அம்மாவா? இவங்களை நான் எப்படி கூப்பிடுறது? பாட்டின்னு கூப்பிடு. வணக்கம் பாட்டி. வணக்கம். உட்காருங்க. ராதா எனக்கு எல்லாமே சொன்ன. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பக்கத்து மனுஷங்களை சந்தித்து தமிழ்ல பேசுறது ரொம்ப சந்தோஷம்தான். அம்மா சாப்பிட சொல்லுங்க. சாரி, வாங்க சாப்பிடலாம். திருநெல்வேலியில சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எங்க பூர்வீகம் திருநெல்வேலி தான். ஜப்பான்ல சாம்பார் ரசத்தோட சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறானே. அவங்க அம்மா மாதிரி இல்லைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலியோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாலு. குரங்கு பையன். என்னங்க நீங்க குழந்தை போய் குரங்கன்கிட்ட? என் பையன் தானே. நீங்க சாப்பிடுங்க. உனக்கு ஊட்டி விட்டுமா? நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல, நீ ஊட்டி விடுறதுக்கு. ஜப்பான்ல தமிழகத்தை சாப்பாடா? குழம்புல நம்ம மரத்து காய் போட்டிருக்கு. அப்ப இந்த ஜப்பான்ல முருங்கை மரம் இருக்கா? எங்க தொட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணே
அண்ணே என்னடா வந்ததுலேருந்து தூக்கமே இல்லை. ஏன்டா அருமையான ஏர் கண்டிஷன் ரூம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குஷன் மெத்த, படுத்து தூங்க. நல்ல கதையை கடுத்த நீ வர வர என்ன நீ ஆவியாவே மதிக்கிறது இல்ல. நான் என்ன படுக்கையில படுத்து தூக்குற கேசா? அன்னைக்கு விருந்தல் நீ முருங்கைக்காய் சாப்பிட பார்த்தேன். ஆசையா இந்த ஊர்லயும் முருங்கைப்பரம் இருக்குதாக்குன்னு தேடினேன். அப்புறமா தான் தெரிஞ்சது முருங்கைக்காய் தாய்லாந்துல இருந்து கப்பல்ல வந்துச்சா. இப்ப நான் எங்க தொங்குவேன் சொல்லு? ஓஹோ, நீ தொங்கிக்கிட்ட தூங்குறவனா? சரி, உனக்கு ஏத்த இடம் எதுன்னு நாளைக்கே கண்டுபிடிச்சு. ஆமா, சட்டு புட்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடு. இல்லன்னா இந்த ஆவியோட இன்னொரு ஆவியை சேர்த்துக்கு. அது என்னடா? கொட்டாவி. போதும் போதும். அதா இந்த ஊர்ல பிசாசு ஆவிகள்னா நம்பிக்கை உண்டா? நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு ஜாஸ்தி இல்ல, ஆனா நம்புறவங்களும் சில பேர் இருக்காங்க. இந்த ஆவிகள்லாம் எங்க தங்கும்? ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்கும். ஆவிகள் வீடு கட்டியா குடி இருக்கும். ஏதாவது பாழடைஞ்ச மண்டபம் மரம் அப்படின்னு இருக்கும். இல்ல நம்ம ஊர்லாம் புளிய மரம் புனுக்க மரம்னு ஆவிங்க தங்கும். இங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே காணுமே. ஆவிகள்லாம் எங்க தங்கும் அப்படின்னு யோசிச்சேன். ராமன், இந்த ஊருக்கு பக்கத்துல ஹக்கோலான்னு ஒரு ஊர் இருக்கு. பகல்ல அது டூரிஸ்ட் சென்டர். ராத்திரியில பேயெல்லாம் வந்து அங்க தங்கி பாடும் ஆடும் ரசிக்கிறாங்க. அது நிஜமா பொய்யான்னு தெரியாது. கரெக்டா தான் இடம். என்னது? இல்ல, இந்த ஊர் பேர் என்ன சொன்ன? ஹக்கோலா. हरिया तो चलो पापा मैं लिया तो ताई इच्छी मसी अटारो और नरंग गिंसा Hong Tui. उसानी चाया இது என்ன மனுஷனுக்கு வைக்கிற போயில ஆவிக்கு போட்டுக்கிட்டு? நானும் ஆவிதான் பார்க்க ஒரு மாதிரி இருப்பேன். நிஜமாவே ஆவிதான். இத பிசாசு. ஐயா ஐயா, ஆவி மாற இந்த பிசாசு கிட்ட சொல்லுங்க, மனுஷனுக்கு போடுற புகையெல்லாம் இந்த ஆவி கிட்ட பலிக்குமா சொல்லுங்க. நில்லு நில்லு நில்லு. நீ தமிழ் ஆவியா? ஆமா, நான் தமிழ் ஆவிதான். நீ எந்த ஆவி? நான் மலேசியா ஆவி. இவர் எங்க ராஜா செங் சோசா தமிழ்நாடா. हाय टमाटो सीना हाय. என்ன ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு இல்ல, சொல்ல? இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். உன்னை விருந்துல கலந்துக்க சொல்றாரு. சரி, கலந்துக்கிறே நன்றிங்கிறது எப்படி சொல்றது? ஹை தோமா. இது திட்டுற மாதிரி இருக்க. சரி, ஐ தோமா. हाय दमा हाय வா தம்பி, தங்கச்சி வா. என்ன இது? ஒண்ணு இல்ல, ஸ்பெஷலா செஞ்சது குடி. நாகப்பாம்பு, நட்டுவாக்கிளி, தேல், புறா, செலுந்தி எல்லாம் கலந்து செஞ்சு சாராயம். நீ ஒன்னரங் சாங் சிங் சாங். என்ன இவர் சொல்ற? ஒரு பாட்டு பாட சொல்றாரு. இவன் வாழ்த்து பாடு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி பாடுறது? இவருக்கு தமிழே புரியாது. இஷ்டம் போல வாயா போய ஒரு பாட்டு பாடு. அவருக்கு அர்த்தமே புரியாது.